இந்த காது பகுதியின் கீழ்ப்பகுதியில் கருவறையில் உள்ள குழந்தையின் தலை போன்றது. நம் தலைப்பகுதியில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. காதை 2 காதையும் நன்றாக இழுத்து கொண்டு தோப்பு கர்ணம் போடும்போது நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். நம் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் பெரியவர்களுக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும்போது இந்த மருந்தை கொடுத்து அவர்களின் நினைவாற்றலை அதிகப்படுத்த முடியும். நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நினைவாற்றல் திறன் குறைவாக இருக்கும். 5ஆம் இடத்ததிபதி 6இல் போய் மறந்தாலும் நினைவாற்றல் திறன் குறைவாக இருக்கும். 12ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். ஞாபக சக்தி நன்றாக இருப்பதற்கு சந்திரன், குரு, புதன் இது போன்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். குரு 5ஆம் இடத்தில் இருந்து ஆட்சி பெறும்போது அவர்களுக்கு நினைவாற்றல் திறன் அதிகமாக இருக்கும். நினைவாற்றல் திறன் குறைவாக இருப்பவர்கள் சந்திரன், குரு, புதன் இந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். சந்திரனுக்குரிய வஸ்திரம் வெண்மை நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் நெல்லாகும். அவற்றை சிறிய மூட்டையாக முடிந்து கொள்ளவும். குருவுக்குரிய வஸ்திரம் மஞ்சள் நிறம், அவருக்குரிய தானியம் மூக்கடலை, அந்த மூக்கடலையை சிறிது மூட்டையாக மஞ்சள் துணியில் முடிந்து கொள்ளவும். புதனுக்குரிய வஸ்திரம் பச்சை நிறம், அவருக்குரிய தானியம் பச்சை பெரு, அவற்றை சிறு மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். இந்த மூட்டைகளை நெய்யிலே நன்றாக ஊற வைத்து வியாழக்கிழமை அன்று நவகிரக சந்நிதியில் இந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். சந்திரன் மனதை ஆள்கின்றவன், புதன் நரம்புகளை ஆள்கின்றவன், குரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த 3 கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். நமக்கு ஞாபக மறதி ஏற்படும் பொழுது திருக்கடையூர் என்றாலே அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்பாள் நினைவு கூறுவார்கள். அந்த ஸ்தலம் ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் வெளியே உள்ள விநாயகர், அதாவது கள்ளவாரண பிள்ளையார் என்று இருக்கிறார். அந்த கள்ளவாரண பிள்ளையாரை எண்ணி தியானம் செய்யும் போது நம் ஞாபக மறதியாக ஏதோ ஒரு பொருளை வைத்து விட்டாலோ உடனடியாக ஞாபகத்துக்கு வர வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளையாருக்கு உண்டு. குறிப்பாக நாம் பேச வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் பேசவில்லை என்றாலே பிரச்சனை தான். அந்த விஷயம் சரியான நேரத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை அந்த பிள்ளையார் கொடுக்கிறார். ஓம் கள்ளவாரண பிள்ளையாரே போற்றி போற்றி என்று தியானிக்கும் போது நமக்கு மறந்துவிட்ட விஷயங்கள் உடனடியாக நினைவு கூறும். ஏதேனும் ஒரு பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் போது அது கிடைக்கவில்லை என்றால் அந்த விநாயகரை எண்ணி ஓம் கள்ளவாரண பிள்ளையாரே போற்றி என்று தியானிக்கும் போது அந்த பொருள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் உடனடியாக, அதாவது நாம் மறந்துவிட்ட விஷயங்கள்லாம் உடனடியாக கிடைக்கும். நினைவாற்றல் திறன் அதிகமாவதற்கு அந்த விநாயகரை வணங்கி வரும்போது நினைவாற்றல் திறன் அதிகமாகும். கோதுமையிலிருந்து தவிடு நீக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்தான் மைதா. கோதுமையில் தவிடு நீக்கப்பட்டு பென்சைல் பெராக்சைடு, அலெக்சான் போன்ற வேதிப்பொருட்களை சேர்த்து வெண்மையாக்கப்படுகிறது. இந்த கோதுமை நிறமாற்றம் செய்யப்பட்ட பிறகு கோதுமையில் உள்ள விட்டமின் B12, விட்டமின் B6, கால்சியம் போன்ற சத்துக்களும் அதனுடன் சேர்ந்து போய்விடுகிறது. இந்த மைதாவில் எந்த விதமான சத்தும் கிடையாது. இந்த மைதாவை உணவாக செய்து உட்கொள்ளும் பொழுது பென்சைல் பெராக்சைடு என்ற வேதிப்பொருளானது புற்றுநோயை உருவாக்கக்கூடியது. அலெக்சான் என்ற வேதிப்பொருள் கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை அழித்து சர்க்கரை நோயை வரவைக்கக்கூடியது. அதாவது எலிகள், ஒரு சில விலங்குகளுக்கு பரிசோதனை செய்வார்கள். நீரிழிவு நோயை வரவைத்து அந்த நீரிழிவு நோயை எந்த மருந்தை எந்த அளவில் கொடுத்து அதை சரி செய்ய முடியும் என்று பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்வார்கள். எலிகளுக்கு இந்த அலெக்சான் என்ற பொருளை கொடுக்கும்போது அதனுடைய கணையம் அழிக்கப்பட்டு, அதாவது அங்கே இன்சுலின் சுரக்கப்படுவது தவிர்க்கப்பட்டு அந்த எலிக்கு சர்க்கரை நோய் வரும். அந்த சர்க்கரை நோய்க்கு தகுந்தவாறு அந்த பரிசோதனையாளர்கள் மருந்தை கொடுத்து அந்த சர்க்கரை நோய் அந்த எலிக்கு கட்டுக்கு அடங்குகிறதா அல்லது கட்டுக்கு அடங்கவில்லையா என்று பரிசோதனை செய்வார்கள். அந்த அலெக்சான் உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது
கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இன்சுலின் சுரவது தடைபடும். இன்சுலின் குறைவாக சுரந்தாலும் சுரக்கவில்லை என்றாலும் குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றப்படாமல் நம் இரத்தத்திலே குளுக்கோஸ் சுற்றி கொண்டு சிறுநீர் வழியாக வெளியேறும். அவ்வாறு வெளியேறுவதுதான் சர்க்கரை நோய். இந்த அலெக்சான் என்ற வேதிப்பொருளால் நம் உடலில் உள்ள கணையம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் வருவதற்கும் மாரடைப்பு வருவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கின்றன. மைதாவை உணவாக்கி அடிக்கடி உட்கொள்ளும் பொழுது செரிமானமின்மை ஏற்படும். செரிமானம் ஆகவில்லை என்றால் மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படும் போது வயிற்று வலி, வயிற்று உப்பிசம் போன்ற பல பாதிப்புகள் வரக்கூடும். இவற்றினால் மூலநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவருக்கு மூலநோய் வந்துவிட்டால் உடலில் உள்ள அத்தனை வியாதிகளும் வந்துவிடும். மலம் வெளியேறவில்லை என்றாலே வியாதிதான். மலமானது உடலிலே தங்கும் பொழுது பலவிதமான நோய்கள் வரக்கூடும். மூலநோய் வந்துவிட்டால் தலைவலி, தலைபாரம், கண் பார்வை மங்குதல், அதிக கோபம் வரும்போது உயர் இரத்த அழுத்தம் வரும். உயர் இரத்த அழுத்தம் வரும்போது மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆகையால் அந்த சிறிய மைதாவை உணவாக்கி உட்கொண்டு வரும்போது உடலில் பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு அந்த மைதா காரணமாக இருக்கின்றன. மைதாவை அறவே நீக்கி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மைதாவை உட்கொள்ளும் போது உடலில் அதிகப்படியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் மைதா உணவை அறவே தவிர்ப்பது நல்லது. இதுநாள் வரை மைதாவை சாப்பிட்டு விட்டு உடல் பாதிப்படைந்தவர்களுக்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த நோய்களை அறவே ஒழிக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மைதாவால் ஏற்பட்டுள்ள நோய்களை போக்கிக் கொள்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருட்கள் கொடிவேலி சமூலம், வில்வ இலை, தனியா, சோம்பு மற்றும் பனைவெல்லம். கொடிவேலி என்ற ஒரு மூலிகை காடுகளிலும் மலைகளிலும் கிடைக்கக்கூடியது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடியது. கொத்தான வெள்ளை நிற பூக்களை உடையது. கொடிவேலியில் வெண்கொடிவேலி, கருங்கொடிவேலி, செங்கொடிவேலி என்று 3 வகை உண்டு. இந்த கொடிவேலியில் மிகுதியான மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. கொடிவேலி இலையை எடுத்து விடுதாக்கி உட்கொள்ளும் போது மூலநோயை தீர்க்கக்கூடியது. கொடிவேலி சமூலத்தை நன்றாக அரைத்து சிறிது பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான வலிகளிலும் போக்கக்கூடியது. கொடிவேலி சமூலம், பிரண்டை இவற்றை நன்றாக விழுதாக்கி உட்கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள வயிற்று வலி, வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் இவற்றை தீர்க்கக்கூடியது. மைதாவை உணவாக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது வயிற்று உப்புசம் ஏற்படும், செரிமானமின்மை ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். இவையெல்லாம் போக்குவதற்கு இந்த கொடிவேலி மிகச்சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. மூல நோயை தீர்ப்பதற்கு கொடிவேலிக்கு நிகர் கொடிவேலி தான். கொடிவேலியில் உள்ள சத்துக்கள் மூல நோயை தீர்க்கக்கூடியது. மூல நோய் தீர்ந்தாலே உடலில் உள்ள அனைத்து விதமான வியாதிகளும் தீர்ந்தது போலதான். கொடிவேலி சமூலம் நன்றாக காய வைத்து தூள் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதனுடன் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவற்றை சமனளவு எடுத்து தூள் செய்து கலந்து வைத்து கொண்டு காலையில் உணவிற்கு முன்பாக அரை தேக்கரண்டியும் மாலையில் உணவிற்கு முன்பாக அரை தேக்கரண்டியும் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் தீரும். உடலில் அதிகப்படியான உள்ள உஷ்ணம் குறையும், பித்தம் குறையும். கொடிவேலி சமூலம், கோரக்கிழங்கு, அதிமதுரம், நிலப்பனங்கிழங்கு இந்த பொருட்களை பாகப்படி தூள் செய்து கலந்து வைத்து கொண்டு நெய்யிலே குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. மைதாவை உணவாக்கி அதிகமாக சாப்பிட்டு கொண்டு வருபவர்களுக்கு பசி அவ்வளவு எளிதில் எடுக்காது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை அழிக்கக்கூடியது. குறிப்பாக பென்சைல் பெராக்சைடு உள்ளே சென்றவுடன் புற்றுநோயை வர வைக்கக்கூடும். அந்த புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை இந்த மருந்துக்கு உண்டு. குறிப்பாக கணையத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தீர்க்கக்கூடியது. கணையத்தில் பீட்டா செல்கள் நன்றாக இருப்பதற்கும்